பாரபலம் பலம் வரும் உலகம். இது வாரவலம் செய்திகள். மட்டக்களப்பு நகரில் பெருமளவு ஐஸ் போதைப் பொருள் பணத்துடன் 23 வயதுடைய இரு போதை வியாபாரிகள் கைது. இனி விரிவான செய்திகள். மட்டக்களப்புக்கு கொழும்பிலிருந்து கொண்டுவரப்பட்ட போதைப் பொருளை வியாபாரத்துக்காக எடுத்துக்கொண்டு சென்ற இரு போதைப் பொருள் வியாபாரிகளை இன்று புதன்கிழமை அதிகாலையில் நகர்ப்பகுதியில் வைத்து 3700 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் 1,20,640 ரூபாய் பணத்துடனும் கைது செய்யப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி GMG பிரியந்த பண்டார தெரிவித்தார். போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் நிலைய கொஸ்தாபர் ஜெயசிங்கவுக்கு கிடைத்த தகவலை அடுத்து சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலரத்னவின் ஆலோசனைக்கமைய மட்டக்களப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரியந்த பண்டாரவின் வழிகாட்டலில் போலீஸ் கொஸ்தாபர் ஜெயசிங்க தலைமையில் சமரவண்டு ரதன் ஆகிய போலீஸ் குழுவினர் சம்பவ தினமான இன்று அதிகாலை 4 மணி அளவில் நகர்ப்புற பகுதி திருகோணமலை வீதியில் மாறுவேடத்தில் கண்காணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். இதன்போது கொழும்பிலிருந்து பஸ் வண்டி ஒன்றில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் குறித்த போதைப் பொருளை கடத்தி கொண்டு வந்து குறித்த வியாபாரிகளிடம் வழங்கிய நிலையில் அதனை வாங்கிக் கொண்டு வரும்போது வீதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து 23 வயதுடைய ஒருவரிடமிருந்து 3200 மில்லிகிராம் 23 வயதுடைய ஒருவரிடம் இருந்து 4500 மில்லிகிராம் போதைப் பொருள்களுடன் கைது செய்ததுடன் 1,20,640 ரூபாய் பணம் 2 கையடக்க தொலைபேசிகளையும் விட்டுள்ளனர். இதில் கைது செய்யப்பட்டவர்கள் பூம்புகார் லயன்ஸ் கிளப் வீதி மற்றும் கருவப்பங்கேணி பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் எனவும் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளதுடன் இவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.